சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. ஆனால் 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். 9, 10, 11ஆம் இடங்களில் வருவார். அதுவும் வார கடைசியில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 11ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு ஏற்படுவது மிகப்பெரிய யோக அமைப்பு. மருத்துவத்துறை, காவல்துறை, அரசியல் துறை, அதிகாரத்துறை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாரம். இன்னொன்று சொல்லுவேன், இந்த மாசத்திலே உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. ஆனாலும் அஷ்டமச்சனிக்கு வேதை அமைப்புகள் இருப்பதால் சனி பெரிய சாதகமற்ற பலன்களை உங்களை செய்துவிட மாட்டார் என்பதை நுணுக்கமாக, பொச்சார பலன்கள் கூட நுணுக்கமான பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடன் இல்லையா நான். ஆக உங்களுக்கு தெல்ல தெளிவாக அஷ்டமச்சனி பெரிய சோதனைகளை கொடுக்காதுன்னு சொல்லிக்கிட்டு வர்றேன். இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது தந்தை வழி நன்மைகள் போன்ற அமைப்புகளை முதல் 2 நாட்களுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள், சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஆன்மீக அமைப்புகளில் ஈடுபாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். புதன்கிழமை, வியாழக்கிழமையில பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றம் போன்றவைகள், தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முன்னேற்றமான ஒரு அமைப்பு, கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சிறப்பாக இருக்கும். கடைசி 3 நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்கள்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. வளர்பிறை சந்திரன் 11ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்து மங்கள யோகத்தில் இருக்கிறார். சகோதர உறவுகள் நன்றாக இருக்கும். வெற்றி தானே தேடி வரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கும். எது இதுவரைக்கும் முயற்சி செஞ்சும் கிடைக்கல அப்படின்னு சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கடுமையான சோதனை அமைப்புகள் இருக்கிறீங்களோ அவைகள் எல்லாமே அப்படியே கையில் வெற்றியாக மாறக்கூடிய வகையில் வரக்கூடிய ஒரு நல்லதொரு வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. எதையும் வாரத்தின் கடைசி நாள வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களில் செய்யலாம். புதிதாக அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். புதிதாக எதையும் ஒன்றை துவங்குவதற்கு அந்த நாட்கள் ரொம்ப நன்றதாக இருக்கும். ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சகஜமான, ஒரு நல்ல, ஒரு அற்புதமான வாரமாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.